பிரைஸ் தி லார்ட். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 1 13 வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கி நம்ம தியானிப்போம். நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறார். இந்த மாதிரி ஜெபம் இதிலிருந்து நம்ம இன்னைக்கு ஆழமாக தியானிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம அதே மாதிரி ஜெபிக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 1ஆம் வசனம், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு அவன் தன் சிநேகிதனாயிருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் கேட்கிறது நிமித்தமாவது, வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசப்பா ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி முடித்து விட்டு வர்றாரு. அதை ஒரு சீஷர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு போதிச்சாரு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு போதியுங்க என்று கேட்கிறார். சரியானதை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அற்புதமாக அதை விளக்கி சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் எப்பயாவது ஜெபிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லலை. இஃப் யூ ப்ரே அப்படின்னு சொல்லலை, வைல் யூ ப்ரே. அப்போ ஜெபம் என்பது நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது, அடிக்கடி செய்ய வேண்டியது. அது தேவையான ஒன்றாக இருக்குது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் எப்படி சொல்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போது பரமண்டலங்கள் என்கிற வார்த்தை, தேவன் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறாரு. அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிறோம்.
அவருடைய நாமம் ஏற்கனவே பரிசுத்தமானதாக இருக்குது, அது இன்னும் பரிசுத்தமாவதாக என்று சொல்லுகிறோம். அடுத்தது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கமாக நான் புரிந்து கொள்கிறேன். என்னென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் உலகத்தின் ராஜ்யமாக அவனுடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கும்போது இருக்கிறான். எப்போ அவன் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறானோ அப்போ இருந்து பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ளாய் வருகிறது. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் அவரை விசுவசிக்கிறவருடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்படி அநேகருடைய இருதயங்களில் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே அவருடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படுகிறது. ஆனால் பூமியிலே நம்ம காண்கிறோம், இன்னும் அநேகர் தங்களுடைய மாம்ச சுபாவத்தில் இருப்பதனால அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு வரும் பொழுது நீதியின் கிரியைகள் இங்கே செய்யப்படும். எல்லோரும் விசுவாசத்துக்கு உட்பட்டவர்களாக மாறுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே அநேகர் நீதிக்கு உட்படுவதனால நீதியின் கிரியைகள் இங்கே செய்யப்படும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், இங்கே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் இங்கே நடைபெறும். அப்போது இந்த காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தது, தேவனிடத்தில் ஆகாரத்தை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இன்னைக்கு நம்ம உட்கொள்ளுகிற ஒவ்வொரு உணவும் கர்த்தரால் நமக்கு அருளி செய்யப்பட்டதாக இருக்குது. இது நம்முடைய உழைப்பினால் மாத்திரம் நமக்கு கிடைக்கல, இதை நமக்கு அருளி செய்தவர் தேவன் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா மழையை அவர் பெய்ய செய்கிறாரு, அதன் மூலமாக தான் பயிர்கள் வளருது, அதன் மூலமாக தான் உணவு நமக்கு கிடைக்குது. தேவன் நினைத்தார் என்று சொன்னால் மழையை அவர் தடுக்க முடியும். நமக்கு வாழக்கூடிய நாட்களில் கிருபையாய் மழையை கொடுக்கிறார். அதன் நிமித்தம் நமக்கு ஆகாரத்தின் விளைவு, அதனால் வரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து சாப்பிடுகிற அப்பத்துக்காக நம்ம நன்றி சொல்லி ஜெபித்து கேட்கிறோம். வெறும் அப்பத்தினால் மாத்திரம் நம்ம உயிர் வாழ்வதில்லை. மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது நம்ம ஆகாரத்தை கேட்கிற பொழுது 2 ஆகாரத்தை கேட்கிறோம். ஒன்று, சரீரத்துக்கான ஆகாரத்தை கேட்கிறோம். அதோடு நம்முடைய ஆவிக்குரிய போஜனம், அவருடைய வசனம், அதுதான் நமக்குள்ள ஜீவனை கொண்டு வருது. ஆகையினால அதையும் நம்ம அவரிடத்துல கேட்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. அவர் பூமிக்கு வரும் பொழுது எப்படி தேவனுடைய வழிகளில் நடக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறாரு. சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்த பிறகு நமக்குள்ள ஜீவனையும் அவர் கொடுக்கிறாரு. ஸோ இந்த 3மே அவரால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். ஆகையினால நம்ம என்ன சொல்கிறோம், 4ஆம் வசனத்தில், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. நம்மளுடைய பாவங்கள் தேவனிடத்தில் நமக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதபடி ஒரு தடுப்பு சுவராய் எழும்பி நிற்கிறது. அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்குறோம், உங்களுடைய கைகளை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களுடைய அக்கிரமங்களை என் கண்களுக்கு விலக்குங்கள் என்று தேவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறாரு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு. நமக்கு அதுதான் சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு முறையும் மீறுதல் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுக்கு கடன்படுகிறோம். We create a debt before God. அந்த கடன் நம்மளால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடனாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நம்ம பாவம் செய்கிற பொழுதெல்லாம் நம்ம ஒரு பெரிய கடன் சுமையை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால்
ஒரு டிசப்ஷன் என்னென்னா, ஒரு தீமை செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணிடலாங்கிறது சாத்தானுடைய ஒரு பொய்யா இருக்குது. அநேகர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாவத்தை மன்னிக்க தேவனால் மாத்திரமே முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை மன்னிக்கிறதற்கு கிருபையும் தயவும் பொருந்தினவராக இருக்கிறாரு. அதனால் அவரிடத்துல நம்ம கேட்கிறோம், எங்களது கடன்களை மன்னியும். அப்படி நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது கிருபையினால தான் அதை நம்ம கேட்க முடியுமே தவிர, என் கிரியையை சொல்லி என்னை மன்னியும் என்று நான் சொல்ல முடியாது. ஆண்டவரே, உமது கிருபையினாலே என்னை மன்னியும். ஏன்னா என்னால் அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன். அதே நேரத்தில் ஆண்டவரே, என்கிட்ட கடன் பட்டவங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற வார்த்தையும் சேர்த்து நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் என்ன உண்டாகுது, நமது பாவங்கள் நமக்கு ஒரு தடுப்பு சுவராக எழும்பி தேவனுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை கொண்டு வந்துடுது. நான் மற்றவர்களை மன்னித்து அடுத்த நிமிடமே என்னுடைய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படுகிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உன்னுடைய என்கிட்ட சமூகத்துக்கு ஜெபம் பண்ண வரும்பொழுது உன் சகோதரனுக்காவது சகோதரிக்காவது உன் மேலே மன வருத்தம் இருக்குன்னா முதல்ல போய் அவங்களோட ரெக்கன்சைல் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி, நீங்கள் மன்னிக்கலைன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று சொன்னார். அப்போது நான் முதலாவது மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதற்கு பிறகு நமது கடன்களை தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார். ஸோ இதை இந்த ஜெபத்தில் நம்ம சொல்லுகிறோம். அடுத்தது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்போ சோதனை என்கிற வார்த்தை டெஸ்ட் அப்படிங்கிறதா வருது, டெம்டேஷன் அப்படிங்கிறதாகவும் வருது. தமிழில் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை சோதனை. அப்போது டெம்டேஷன் அப்படிங்கிறது என்ன? எனக்கு வரக்கூடிய மாம்சத்தினால் வரக்கூடிய இச்சைகள், நேற்று வாஸ்தவம், கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த மூன்றுமே உலகத்திலிருந்து உண்டாயின என்று சொல்லி, அப்போது எனது மாம்சத்தில் எனக்கு ஒரு டெம்டேஷன் வரும் பொழுதெல்லாம் நான் மீறுதலுக்கு உட்படாதபடி தேவன் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்சோ வித் அஸ் என்பதையும், நம்மிடத்திலும் அதற்கான அந்த முக்கிய காரியம் இருக்குது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஏன்னா நான் சோதிக்கப்படுகிற எவனும் அவனுடைய இச்சையினால் இழுப்புண்டு தான் சோதிக்கப்படுறானே தவிர தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல என்று யாக்கோபு சொல்கிறார். அப்போது எனக்கு இச்சையினால் பாவம் வருதுன்னா அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறதே தவிர அது தேவனுடையது அல்ல. அப்போது ஆண்டவர் சொன்னார், உன் கண் உன்னை பாவத்தில் விழ செஞ்சால் அதை நீ பிடுங்கி விடு, உன் கை உனக்கு பாவம் செய்ய தோணா அதை தரித்து விடு. அப்போ பாவம் செய்யக்கூடிய அவயத்தை தரித்து விடு என்று தேவன் சொன்னதன் நோக்கம் என்ன? நம்ம எதெல்லாம் நம்ம டெம்டேஷனுக்குள்ளே கொண்டு போகுதோ அதை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட வேண்டும். அப்போது நம்ம காணக்கூடிய காரியங்கள், அது சோஷியல் மீடியாவோ டிவியோ சினிமாவோ ஏதோ ஒன்று நம்ம இச்சைக்கு உட்படுத்துகிறது என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே எனக்கு இச்சை வருது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட வேண்டும். அதை எடுக்கும்போது ஒரு கஷ்டம் வரும், என்னால் முடியல, எனக்கு அதை பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது, இல்லை என்னுடைய பரிசுத்த ஜீவனுக்கு இது எதிரியாக இருக்குது, இது இனி என்னோடு இருப்பதில்லை என்று சொல்லி தீர்மானம் எடுப்பது, அதுதான் நம்ம அந்த சோதனையிலிருந்து டெம்டேஷன்லேருந்து காத்துக்கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்மளுடைய அதுக்கு பிறகு தேவனிடத்திலும் நம்ம வேண்டிக் கொள்கிற, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா பாவ பழக்கத்தில் விடுபட்டு இருக்கிற அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். அநேக விதமான அடிக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ் அல்லது அடிக்ஷன் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் இம்மொராலிட்டி, இன்னும் அநேக அடிக்ஷனில் இருக்கிறவங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் போராட்டம் வரும், அதை அவங்க ஜெயிக்கணும்.
அதில் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கான எல்லாத்தையும் தேவன் கொடுத்துட்டாரு. இப்போ கொடுத்த பிறகு தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால் மட்டும்தான் நம்ம காத்துக்கொள்ள முடியுமே தவிர, மாம்சத்துக்கு செவி சாய்த்தோம்னா மறுபடியும் பாவம் செய்ய தொடங்கி விடுவோம். அதனால தான் யோவான் சொன்னார், நீங்கள் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி. காரணம் என்ன? நமக்குள்ளே இருந்து தேவன் கொடுக்குற அந்த சத்தம், அதை நம்ம கவனமாக கேட்கும் பொழுது நம்ம இதிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பது தான். ஆக நம்ம தேவனிடத்தில் அதை குறித்தும் ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்தது, நன்மை செய்து வரக்கூடிய பாடுகள். அப்போதும் சோதனை வருது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யலை, ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதன் நிமித்தம் எனக்கு போராட்டம் வருது, சோதனை வருது. நான் யாருக்கும் தீமை செய்யலை, ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க. நான் நன்மை செய்தேன், அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க. அப்படிங்கிற சோதனைகள் வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறோம். சைமன் பீட்டர், அவரை சாத்தான் சோதிப்பதற்காக அவரிடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? சீமோனே சீமோனே, கோதுமையை சுளுகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்கும்படி சாத்தான் என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். நான் உன்னுடைய விசுவாசம் விழுந்து விடாதபடிக்கு உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டேன் என்று சொன்னார். அப்போது சீமோன் பேதுருவுக்கு வந்த சோதனை என்ன? ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை மறுதலிக்கக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனை நல்ல சோதனை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவருக்குள்ள அந்த கோதுமையில் இருக்கிற அந்த சாஃப் மாதிரி சில இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது. அதை புடைத்து எடுப்பதற்கு தேவன் அந்த சோதனைக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கிறாரு. ஏன்னா பின்னால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதை அவர் ஒருபோதும் மறுதலிப்பதில்லை. அவர் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டார் என்று வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போது இரத்த சாட்சியாக அவர் மறிக்கிறார். அப்போது எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏசப்பா சொன்னார், நீ குணமான பின்பு உன்னுடைய சகோதரர்களை நீ திடப்படுத்து என்று சொல்லி. அப்போ என்ன, அவருக்கு அந்த சோதனை, அதிலிருந்து அவர் மீட்டு எடுக்கப்படுகிறாரு. அதுக்கு பிறகு அவர் சகோதரர்களுக்கு போய் இதே மாதிரி ஒரு விசுவாச சோதனை வரும்போது அவங்கள திடப்படுத்த ஆண்டவர் அவரை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதைத்தான். இப்போது அதற்காக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அனுமதி கொடுத்ததும் ஆண்டவர் தான் சாத்தானுக்கு சோதிக்கும்படி. அவனுடைய விசுவாசம் விழுந்து போகாதபடி ஜெபித்ததும் ஆண்டவர் தான். அப்போது நீங்களும் நானும் அதே மாதிரி ஒருவர் மற்றவருடைய விசுவாசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சகோதர சகோதரிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் அன்பு கூறுகிறோம். என்னுடைய சகோதரனும் சகோதரியும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக. விசுவாசத்தை மறுதலித்து விட்டால் அவர்கள் மீண்டும் பொல்லாங்கனுடைய கருத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய விசுவாசம் விழாதபடி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு நினைப்பூட்டுது. அப்போது இந்த தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளே இவ்வளவு காரியங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் சோதனையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க ஏசப்பா கற்றுக் கொடுக்கிறாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான். இங்கே ஒரு நண்பன் அவனை தேடி இரவு நேரத்தில் இன்னொருத்தன் போகிறான். அவனுடைய சிநேகிதன் பாதி ராத்திரியில் போய் அவங்களுடைய கதவை தட்டுகிறான். தட்டி, எனக்கு 2 அப்பம் கடனாக கொடு, 3 அப்பங்களை கொடு என்று சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? வீட்டுக்குள்ளே இருக்கிற அவனுடைய நண்பன் என்ன சொல்கிறான்? என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். அப்போது தேவை வந்துருச்சு, நடு ராத்திரியில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தனக்கு வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இவர் என்ன பண்ணுறாரு? அவங்க நிமித்தம் போய் தன்னுடைய சகோதரனுடைய நண்பனுடைய வீட்டு கதவை தட்டுறார்.
இரவு நேரத்தில் தட்டுறமே, அவன் தூங்கிட்டு இருப்பானே, இப்போ நமக்கு கொடுப்பானான்னு அவர் லாஜிக்கலாக யோசிக்கலை. அல்லது காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லை இப்போவே அவங்களுக்கு பசிக்கு நான் கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு அர்ஜெண்ட் நீடு அதன் நிமித்தம் போய் கதவை தட்டுகிறார். அப்படி தட்டும் பொழுது உள்ளே இருக்கிற நண்பன் விழித்து கொள்ளுகிறான். பேர்லி ஹி ஹியர்ஸ் இட், சத்தம் கேட்குது. அவர் போய் எப்படி சொல்லியிருப்பார்? கதவை தட்டி தட்டி, நண்பா கதவை தர, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவன் காதில் விழுந்திருக்கும். ஆனால் அவன் எழுந்திரிச்சு வரணும். முதல்ல தூக்கத்தை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பக்கத்தில் படுத்துருக்கிற பிள்ளைங்க. ஸோ அவன் சொன்ன காரணங்கள் எல்லாமே நியாயமான காரியங்கள் தான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் யோசிக்கிறான், ஐயோ இப்படி கேட்டு போகிறானே, அவன் நம்ம நண்பன் நிமித்தம் நம்ம பண்ணாட்ட கூட இந்த ராத்திரியில் நம்மளை நம்பி ஒருத்தன் கேட்டதுக்கு பிறகும் நம்ம அவனுக்கு ஒன்றும் கொடுக்கலையேங்கிற அவன் ஒரு எண்ணத்தில் எழுந்து என்ன பண்ணுறான், அவனுக்காக அதை கொடுக்குறான். அதான் போடுறங்க, அவன் தன்னுடைய சிநேகிதன்கிற நிமித்தம் கொடுக்காவிட்டால் கூட வருந்தி கேட்கறது நிமித்தம் அவனுக்கு எழுந்திருந்து அதை கொடுப்பான்னு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்படித்தான் நடக்கும். அவனுடைய மனிதனுடைய இருதயம் கர்த்தரால் டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அதாவது எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்குமானால், சர்வ வல்லமை உள்ள தேவன், கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் தன்னிடத்தில் கேட்கிறவங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்கிறாரு. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போது இந்த உதாரணத்தை ஏசப்பா சொல்லும் பொழுது நம்ம அவரிடத்தில் கேட்க வேண்டும், ஜெபத்தின் மூலமாக என்று தான் சொல்கிறாரு. இப்போ இங்கே கான்டெக்ஸ்ட் என்னென்னா, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணுமா வேண்டாமாங்கிறது இல்லை, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுதுன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலையும் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போது ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் நீ சகாயத்தை வேண்டி போகும்போது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, கொடுக்கக்கூடாத ஒரு சிச்சுவேஷனில் கூட அவன் வேற உனக்காக கொடுக்குறான்னா, கிருபை பொருந்தின தேவன் உனக்கு அதை கொடுக்க மாட்டாரா என்பதை அவர் சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு அவரிடத்துல கேட்கும்படி. அது சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படியும் சில சமயங்களில் தவறாக நினைக்கிறோம். என்ன, தேவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவராக கொடுக்கட்டும், நான் ஏன் கேட்கணும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த தவறான வசனங்களை நம்ம யோசித்து பார்க்குறோம். ஆனால் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார்னு வாசிக்கிறோம். அப்போது அவர் தேவனிடத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு அதற்கு பிறகு அவர் கிரியையும் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நம்மளும் அதே மாதிரி விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அது சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ கேட்காம நான் இருப்பது என்பதை நான் எப்படி நியாயப்படுத்த முடியும்? 2வது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் அதை கண்டடைகிறான் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? அப்போ இதெல்லாம் பூமிக்கு அடுத்த காரியங்கள். உணவுக்காக நம்ம கேட்கக்கூடியது பூலோக தகப்பன் இடத்துல. அப்போ பரலோக தகப்பன் இடத்துல போய் நம்ம கேட்டால் அவர் என்ன செய்வாராம் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே கேட்கிற காரியங்கள் பூமிக்கு அடுத்த காரியங்கள் பூலோக தகப்பனிடத்தில். ஆனால் பரலோக தகப்பனிடத்தில் போய் நம்ம கேட்கும் பொழுது அது எதுவாக வேணா இருக்கலாம். எனக்கு ஆண்டவரே என்னுடைய இப்போ இந்த இடத்துல நம்ம கேட்க வந்த ஒரு நண்பன் தனக்கு சாப்பிட வேணும்னு கேட்கல, தனக்கு இது பொருள் இல்லை அந்த இது இல்லைன்னு கேட்கல.
என் நண்பன் ஒருத்தன் சாப்பிட வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்களுக்காகத்தான் போய் அவர் விண்ணப்பம் பண்ணார். அப்போ அவருடைய தேவை நன்மையான ஒரு காரியம், அதை நிமித்தம் கேட்டார். அதனால் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறேன், அதனால் எனக்காக நான் கேட்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. கேளுங்கள் தான் சொல்கிறார். அப்போது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் மற்றவருடைய தேவைகளுக்காகவும் நம்ம விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்தில் கேட்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் மனம் இறங்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாரு? மேலான ஆவியானவரையே கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அப்போது சகலத்தையும் கொடுக்க வல்லவர் நமது ஆவியானவர். அது உணவு தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம ஆத்ம உணவாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஹீலிங், ஒரு டெலிவரன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்க வல்லவர் பரிசுத்த ஆவியானவர். அவரையே அவர் நமக்கு தருகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து நமது தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு நினைப்பூட்டி நம்மளை ஜெபிக்க வைப்பார். நம்மளால் மாம்சத்தில் ஜெபிக்க முடியாத காரியங்களையும் ஆவியில் சொல்லி ஜெபிக்க வைப்பார். அப்போது அந்த தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். அல்லது ஒரு ஜெபத்தில் மற்றவங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸு, அதையும் ஆவியானவர் செய்ய வைப்பார். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பாவம், அதிலிருந்து ஒரு விடுவிப்பார். இப்படி எல்லாமே செய்ய வல்லவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நிச்சயமாய் தேவன் தருவார் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால இந்த மாடல் ப்ரேயர்லேருந்து நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். இதை அறிந்து நம்ம ஜெபித்தோம் சொன்னால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். அன்பின் ஆவியானவரை, இந்த நாளில் நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஆம் தகப்பனே, நாங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது என்று சொன்ன இந்த வார்த்தைகளின் மூலம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியதின் அவசியத்தையும், ஜெபத்தினாலே எவ்வாறு நாங்கள் தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவர் சகல தேவைகளையும் சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். பூமிக்கு அடுத்த தேவையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பூரணமாய் அளிக்க வல்ல, சம்பூரணமாய் கொடுக்க வல்ல தேவன் எங்களோடு இருப்பதனாலே எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க. இந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்காக மாத்திரம் அல்ல, சகோதர அன்பிலே ஒருவர் மற்றவருக்காக விண்ணப்பம் பண்ண ஜெபிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன்.